பிளாக் கிளவரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வெப்சைட் இருக்கு. யாரும் பார்க்கல போனா மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம அனிமேக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாக் கிளவரோட சீசன் 5 எபிசோட் 12 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த போய்ட்டு அந்த பிரச்சனை அப்படியே முடிய, நோயல் நீ ஜெயிச்சிட்ட, நோயல் நீ செஞ்சிட்ட அப்படிங்கிறப்ப நம்ம லோலா பிச்சை கண்ணு தரப்பா. பட் திஸ் டைம் அவளோட கரிசமும் சேர்ந்து போயிருக்குமா. ஸோ அதனால ஒரு ட்ரெஸ்ஸுமே போயிருக்கும். ஐயோ ஆன்னு சொல்லிட்டு அழுவாளா. நோயல் வேற வந்து ஒரு குத்து விடுவா. ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ணல. லோலா பிச்சைக்கா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய் நோயல், நான் எதுவுமே பண்ணல, ஏன்டி என்னை அடிச்ச? ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு இவனை வேற பாக்குறோமே, எனக்கு இவனை பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரு மார்க்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு குத்து. நான் உண்மையை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். மேஜிக்கலோட கடைசி போயிருந்தாலுமே அவள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல முடிஞ்சாலுமே என்னால நோயல்கிட்ட பேசவே முடியல. சாலட், என்னை மன்னிச்சிரு, என்னோட ஸ்பெல்லோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது முடிய போகுது. எதுக்காகடா சாரி சொல்ற? நான் சண்டை போறதுக்கு நான் அப்படியே அட்டாக் பண்றதுக்கு காரணமே நீ தான். உன்னோட ஸ்பெல் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. என்ன இருந்தாலும் நம்ம இப்ப சாக போறது கிடையாது தானே? லோலா பிச்சிக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சுத்துன்னு விழுவானுங்க. நம்ம காஜா விழுந்துருவான், சாலட்டு, ரெல்லின்னு சொல்லி 3 பேருமே விழுந்துருவானுங்க. இவ வாட்டர் மேஜிக் வச்சு என்னென்னமோ பண்ணுவா, ரெக்கவர் பண்ணலான்னு பாப்பா. பட் ஒன்றும் வேலைக்காகாது. என்னோட மேஜிக் அப்படிங்கிறது இந்த அளவுக்கான ஊண்டை வந்து சரி பண்ணாது. நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு என்ன சேவ் பண்ணீங்க, பட் என்னால எதுவுமே பண்ண முடியலையே. என்னால் நம்பவே முடியல. இவங்க இந்த சண்டையில ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களாம் சாகவே கூடாது. நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு ஒரு சுப்ரீம் டியூல டிஃபீட் பண்ணியாச்சு. இதுவே ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கவலையும் கிடையாது. நீங்க கேட்டால நான் கூட்டிட்டு வந்துட்டேன். யாருன்னு பார்த்தா நம்ம மிமோசா. நான் யாரையும் சாக விட மாட்டேன்னு சொல்லி இவரோட மேட்ச்க்கு போட்டு எல்லாத்தையும் ஹீல் பண்ணிடுவா. காஜா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் பண்ண வேண்டியதாச்சு. என்னை மன்னிச்சிருங்க. இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஸ்பிரிட் கார்டியனோட கடமையை தான் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. லோலா பிச்சிக்கா, ஐ லவ் யூ. இந்த வீடியோக்குள்ள தூக்கி வாரி போட்டுருவேன். அதிர்ச்சியில் ஒரு மாதிரி ஏறுவானுங்க. நான் உங்களை லவ் பண்றேன், குயினா கிடையாது, ஒரு பொண்ணா, அந்த ஒரு அலப்பறை அப்படிங்கிறது போயிட்டு இருக்குமா. இது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் உண்மையை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நோயல் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு காரணம் அவன் தான். நம்ம கண்டிப்பா யாமையை சேவ் பண்ணி ஆகணும். நான் நினைச்சதோட இந்த பிளாக் பெல்ட் டீம் அப்படிங்கிறது போக ஸ்ட்ராங்கரா போய்கிட்டே இருக்குது. பட் என்ன இருந்தாலுமே இந்த டிஃபீட்டரை சேர்த்து 2 பேரு, இன்னும் இருக்கிறது ஒரே ஒருத்தன் அப்படின்னு சொல்லி மேஜிக்கல் டிஃபீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறானுங்க. இந்த போட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களா. டேய், நீங்க எல்லாம் என் டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா ஓடி போயிருங்க. லாங் ரேஸ் எனக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கூட, என்னோட நெக்ஸ்ட் அட்டாக்ல கண்டிப்பா நான் முடிச்சிடறேன். 3 நிமிஷமா? நான் ஒரு டீக்காய் யூஸ் பண்ண மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியும். நான் டாஷ் பண்ணது காரணமே யூனா தான். அப்படி இருக்கிறப்ப அந்த 3 நிமிஷம் கொடுக்கறதுங்கிறது நடக்காத காரியம். டேய், உன்னால முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா க்ளோவர் கிங்டத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெஷல் மேஜிக் யூசர்னா நீ தான். இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க. உங்களோட பவர் என்ன, உங்களோட எக்ஸ்டெண்ட் என்ன அப்படிங்கிறது மொத்தமா எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. ஜெனானோட ஸ்பெஷல் மேஜிக்கை போட்டக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற யாராலுமே மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெஷல் மேஜிக்கை இருந்தாலும் பண்ண முடியாது. யார் அதுக்குள்ள மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா? ஒன்று அவன் பவர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னைய மாதிரி ஸ்பெஷல் மேஜிக்கை மாஸ்டர் பண்ணவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மானசோனை கிரியேட் பண்ணுவானா. இந்தபடி அவன் டண்டகல்ஸ்லாம் வச்சு அடிப்பான். பட் என்ன அடித்தாலும் ஒன்றுமே நடக்காது. இது என்னோட மானசோனுக்குள்ளாரு அவன் தனியாக ஒரு டெரிட்டரியை உருவாக்கிக்கிட்டான். உண்மையில நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரியும்டா, நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படிதான். எப்பா உன்னையா மட்டும் ஒரு ஜூனியர் இருந்தான்னு வச்சுக்கேன், காண்டா வருதுடா எனக்கு. எப்போ நீ வந்து கோல்டன் டால ஜாயின் பண்ணியோ அப்பையிலேருந்து உன்னை சுத்தமா பிடிக்காது. நீ அழகாண்டா இருப்ப, இரிட்டேட்டிங்கா இருப்ப. பட் அதுக்கு எல்லாத்தையும் சொல்ற மாட்டோம். உன்னோட பவருமே பார்த்தோம்னா ஒரு பேக்கப்பா இருந்துச்சு. உனக்கு பிடிக்காம போறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது நீனு நானும் சிமிலரா இருந்தோம். நான் என்னைக்குமே உன்கிட்ட தோக்க மாட்டேன், அதே மாதிரி நீ என்னைக்குமே என்னை சர்பாஸ் பண்ண மாட்டேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பயங்கரமா சண்டைங்கிறது போகும். இதோட முடிச்சுக்கோ. ஏன்னா உன்னோட அட்டாக் அப்படிங்கிறது இங்க வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறம் உன்னோட ஸ்பெல் அப்படிங்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட ஸ்பெல்ல வச்சு என்ன டிஃபீட்டே பண்ண முடியாதுடா. இவனோட மானம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. என்னோட லீக்குக்கு மேல இருக்குது. இங்க பாரு, என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணி தொலைடா. என்னோட ஸ்பெஷல் மேஜிக் அப்படிங்கிறது இன்விசிபிளான ஒண்ணு. நான் வைஸ் கேப்டனா இருந்தப்ப என்னோட டீம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா உன்னோட பவர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. உன்னோட காத்து எங்களையும் வழி நடத்தி கொண்டு போச்சு. உன்னோட ஸ்ட்ரென்த்து தோக்கவே கூடாதுன்னு நினைக்கிற உன்னோட திமிருன்னு சொல்லி எல்லாமே எங்களை ஸ்ட்ராங்கரா மாறினுச்சு. நான் அதை சொல்லிதான் ஆகணும். நீ தாண்டா உண்மையான வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்றப்ப இந்த போட்டு இவனா அடிச்சு ஊத்திட்டு இருப்பான். இங்க பாரு, நீ என்னதான் எமோஷனல் வச்சிருந்தாலுமே, நீ உறுதியா இருந்தாலுமே ஓவர் வெல்மிங்கான ஒரு எனிமையை சந்திக்கிறப்ப உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வெத்து வேட்டுறா. இந்த போட்டு போன உள்ளார இறக்கிடுவான்.
இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு. நான் தான் இங்க ஸ்ட்ராங்கான ஒருத்தன். அதுதான்டா ரியாலிட்டி. ஓ அப்படியா, அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் உனக்கு அடிக்கிறத விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அடிக்க வந்துட்டு இருப்போம். இவனா பதிலுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான். வாயிலிருந்து ரத்தம் ஊத்தும், கை காலிலிருந்து ரத்தம் ஊத்தும். நான் உன்னை அடிக்க நிறுத்தவே மாட்டேன். ஏன்னா நாங்க தான் கோல்டனோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜிக் நைட்ரா. போற போக பார்த்தா நீ தோத்துருவ போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவனை இந்த போட்டு ரெடி ஆயிடுவானா. டைரக்டா அப்படியே விட்டு உடுக்க அப்படியே தொண்டையிலேருந்து அப்படியே கவ்விட்டு போயிடும். யா அப்கோர்ஸ் இந்த இடத்துல ஜெனான் வந்து சரியான டேமேஜ் வாங்கிடுவான். என்ன எந்த அளவுக்கான ஸ்பீடா இவன் அடிச்ச ஸ்பீடுக்கு எல்லாம் நவர கூட முடியல. எங்களோட உறுதி தண்டை எங்களை ஜெயிக்க வச்சிருக்கு. டேய் என்ன நடந்துச்சு, எங்க போய் உத வாங்கிட்டு வந்த? உன்னையெல்லாம் என்னோட தம்பின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. இல்லப்பா அதெல்லாம் விட்டு தள்ளு. நீ வந்து உண்மையிலே பயங்கரமான ஒரு ஆள்றா. உன்கிட்ட இருக்க பவர் வச்சு கண்டிப்பா நீ ஒரு டெய்லி ஹோஸ்டாவே மாறலாம். டேய் அவனை பாரு அடிங்கடா அடிச்சுட்டு இருப்பானுங்க. இங்க பாரு எங்க அப்பா வந்து மேஜிக் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். என்னை வந்து நீ அடிச்சுனா அவனை செத்தடி, உன்னை நான் கொல்ல கூட முடியும், என்ன பண்றியா பாக்குறியா அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருப்பானுங்களா. திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஃபயர் வந்துடும். இங்க பாரு ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா உத வாங்குவ அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தன் காப்பாத்துவான். என் பேர் தான் ஆலன். என்னடா உன்னை பாக்குறப்ப எனக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க மட்டுமே தோணுது. இங்க பாரு இங்க இருக்க எல்லாருமே பார்த்தோம்னா செம்ம நர்வஸா இருக்காங்க. ஏன்னா ஸ்பேட் கிங்டம் அப்படிங்கிறது எப்பயுமே ஸ்னோ பெஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு. 10வது குறைக்கு டைமண்ட் கிங்டத்துல இருந்து வார் மேல வர வந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப என்னதான் பண்றது? அதனால நம்ம ஸ்ட்ராங்கரா மாறிதான் ஆகணும். இந்த இடத்த நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நான் இந்த இடத்தோட ஒரு ஹீரோவா மாற போறேன். நான் இந்த பனி பிரதேசத்துல ஒரு லைட்டாவும் ஒரு நெருப்பா இருக்க ஆசைப்படுறேன். நான் வந்து சீஃப் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸா மாற போறேன். அப்படியா? நானும் பார்த்தோம்னா கமாண்டர் ஆஃப் சீஃபா மாற போறேன். அப்படியா? சரி அப்பனா ஒண்ணுதான், நம்ம 2 பேர் ரைவல்ரா. யாரு ஃபர்ஸ்ட் மாறான்னு சொல்லி பாப்போம், வரியா அப்படின்னு சொல்லி இவங்களா ஜாலியா பேசிட்டு இருப்பானுங்க. ட்ரைனிங் மேல ட்ரைனிங்கா எடுத்துட்டு இருப்பானுங்க. அண்ணே நான் டெவில் ஹோஸ்டா மாற போறது கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறானுங்க. டேய் நீங்க 2 பேரும் புது அட்மிஷனா? அங்க பாத்தியா யார் நியூ மெம்பர்? அதுல அந்த ஜெனான் இருக்கான் பாத்தியா, அவனோட போன் மேஜிக் அப்படின்னு பயங்கரமான ஒன்றா. 10வது குறைக்க ஒரு ஜீனியஸ் வேற. டே இப்பதான் ரீசெண்டா ஒரு டஞ்சன் பார்த்தீங்களா, அந்த டஞ்சனை ரைட் பண்ண போறது அப்படிங்கிறது நீங்க தான். நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லி வேற அமுச்சு விடுவானுங்க. இங்க பாரு ஜெனான், நான் உன்கிட்ட தோக்கவே மாட்டேன். அப்பெல்லாம் கிடையாது, இது வந்து மிஷின்ரா, நீனா நானான்ற போட்டி கிடையாது. உள்ளார பயங்கரமான ஒரு டெவில் உட்காந்துருக்கும். என்னது இந்த அளவுக்கு பயங்கரமான டெவிலா? எவன்டா டெவில இந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிருக்கிறது? 10வது குறைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்குது. கொஞ்சம் விட்டோம்னா இது எங்க எல்லாத்தையும் கொன்றும். எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணியே ஆகணும். எனக்கு வேற வழியே கிடையாது. என்னோட அல்டிமேட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் வேணும். ஓப்பனிங் ஏதாவது பண்ண முடியும். நான் தான்டா சீஃப் கமாண்டரா பாட போறேன். இந்த இடத்துல நான் தோக்கவே மாட்டேன்னு சொல்லி இவன் பயங்கரமா அடிக்க போவான். டேய் நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நீ வந்துட்டு டைம் கூடாடா சொன்ன, அதுக்குள்ள நீ போற செத்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பி. அது என்ன பவர்னு தெரியல. மேபி விண்டா இருக்கலாம், இல்ல வாட்டரா கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் அதை வச்சு அடிக்க வருது. நான் இப்ப மட்டும் இந்த ஸ்பெல்ல விட்டேன்னா கண்டிப்பா அந்த டெவில கொண்டுருவேன். பட் 10வது குறைக்கு யாருன்னு சேர்த்து கொண்டுருவேன். நான் அதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா இங்க இருக்க எல்லாருமே செத்துருவானுங்க. நாங்க செத்துட்டோம்னா ஸ்பேடு கிங்கத்துக்குள்ள போயிரும். ஸ்பேடு கிங்கத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அங்க இருக்க மக்களை கொண்டுரும். எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த போன் மேஜிக்கை போட்டுருவான். போடுக்கு ஆலனோட சேர்த்து அந்த டெவிலையும் சேர்த்து காலி பண்ணிடும். பவரே இல்லாம என்னதான் எமோஷனலா இருந்தாலுமே, என்னதான் உறுதியா இருந்தாலுமே அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. இந்த வீக் அப்படிங்கிறவங்க ரொம்ப கேவலமான ஒரு பிறவிகள் அப்படின்னு சொல்லி அழுன்னு அழுதுகிட்டு இருப்பானா. பவர் தான் இங்க எல்லாமே. ஒரு சின்ன ஆர்டினரி டெவில் கூட ரொம்ப பவரானதுதான். அண்ணன் இந்த டெவில் ஹோஸ்டா மாத்தி விடு அப்படின்னு சொல்லி பிஎல்சி பாப்பை எழுப்பி விடுவானுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். லவ் யூ ஸோ மச்.